அனைவருக்கும் எடிகேட் சேனலின் வணக்கங்கள். பாதை கடினமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும். நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்தால் கூடுவது உன் தலைகணமே தவிர மதிப்பல்ல. உணர்ந்தவன் உயர்வான். நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தப்பில்லை. ஆனால் அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்கக்கூடாது. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போங்கள். ஆனால் உங்களால் ஒருவர் அளவோ அழியவோ கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். காட்டு சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால்தான் பசிக்கு இரை கிடைக்கும். கட்டி தங்கமாக இருந்தாலும் வெப்பம் தாங்கினால்தான் நகையாக மதிப்பு கிடைக்கும். மனித வாழ்வும் அப்படித்தான். பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசையில்லை. பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தால் போதும். பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள். தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி. வாழ்க்கை அழகாகும். இன்று கடினமாக இருக்கலாம், நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுநாள் பிரகாசமாக இருக்கும். நம்பிக்கையை இழக்க வேண்டாம். சத்தியத்தின் பாதையில் நீ நடந்தால் நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு. மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. எப்போதும் உனது குறைகளை மட்டுமே சொல்லி பழகியவர்கள் உன் நிறைகளை சொல்ல போவதில்லை. அவரிடமிருந்து விலகியே இருங்கள். ஆசையை தூண்டிவிட்ட மனசுதான் தவறுக்கு பிறகு தத்துவம் சொல்லும். பிறருக்கு கொடுப்பதற்கு உங்களிடம் பணம், பொருள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆறுதலாகச் சொல்ல 4 வார்த்தைகளுமா இல்லாமல் போகும்? உன் குற்றத்தை சுட்டிக்காட்ட உன் மனசாட்சி போதும், வேறு யாரும் வேண்டாம். அன்பை கொண்டு அனைவரையும் நீ வெல்ல நினைத்தால் உன்னிடம் தோற்றுப்போகவே அனைவரும் விரும்புவர். தர்மத்திற்கு கோபமில்லை, மன்னிக்கும் இயல்பும் கிடையாது. செய்த தர்மத்தின் பயன் இன்றோ நாளையோ கிடைத்தே தீரும். நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கும்போது நாம் என்னென்ன செய்தோம் என்பதையும் நீ யோசி. தீர்வு எளிதில் கிடைக்கும். நாய் குரைக்கிறது என்பதற்காக நீயும் குறைந்து விடாதே. நீ குரைக்கும் இடமல்ல, கர்ஜிக்கும் இடம். பொறுமை ஒருபோதும் தோற்றதில்லை. பொறாமை ஒரு நாளும் ஜெயிப்பதில்லை. கண்ணாடி நம் முகத்தில் இருக்கும் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம். மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம். அதுபோல் நாம் குறைகளை சுட்டிக்காட்டுபவர்களிடம் கோபப்படக்கூடாது. மாறாக நம் குறைகளை சரிசெய்து கொள்ள வேண்டும். ஆசையிலிருந்து துன்பம் தோன்றுகிறது, அச்சம் தோன்றுகிறது. ஆனால் ஆசையிலிருந்து விடுபட்டுபவனுக்கு துன்பமே இல்லை. அவமானத்தை அசிங்கமாக எண்ணாதே. அவை கற்றுத்தரும் அறிவுரையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது.